அதிமுக பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா பதவியேற்க தடை விதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் தெரிவித்துள்ளது. வி.கே. சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க தடை விதிக்க கோரி மாநிலங்களவை உறுப்பினரான சசிகலா புஷ்பா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அதிமுகவில் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் உறுப்பினராக இருந்தவர் மட்டுமே பொதுச் செயலாளராக பதவியேற்க முடியும் என விதி இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் அதிமுகவின் மற்ற மாநிலங்களில் உள்ள நிர்வாகிகளிடம் கருத்து கேட்காமல் சில மூத்த நிர்வாகிகள் சசிகலாவை பொதுச் செயலாளராக தேர்வு செய்ய முயற்சி மேற்கொண்டு வருவதால் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் தனது மனுவில் சசிகலா புஷ்பா தெரிவித்திருந்தார். ஆனால் ஏற்கனவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள சசிகலா புஷ்பாவின் மனுவை ஏற்கக்கூடாது என்று வி.கே. சசிகலா தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி கல்யாண சுந்தரம் வி.கே. சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க தடை விதிக்க முடியாது என்று கூறினார். மேலும் வழக்கின் விசாரணையை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.